இப்போ உதயநிதி ஸ்டாலினும் விஜயும் நேருக்கு நேரா பண்ணும்போது அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும். எதிர்க்க இருக்கவங்க எல்லாம் பெரிய எது சொல்றது, ஒரு பூக்குள்ள போயிட்டு ஒரு சிங்கம் புலி சிங்கம் இருக்கிற இடத்துல ஒரு பறவை போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. உதயநிதி ஸ்டாலின் இருக்காருல்ல, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. 2012 விஜயகாந்தும் ஜெயலலிதா முட்டிக்கிட்டாங்க தெரியுமா, அது திருப்பி நடக்கும்னு நினைக்கிறேன். ஜெயிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா 40,000-50,000 ஓட்டு, தோத்தது பாத்தீங்கன்னா 100-200 அந்த மாதிரி. திரிஷாக்கும் இனிமே படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால துணை முதல்வர் ஆக்கலாம், இல்ல திருச்சியில பை எலெக்ஷன் நடக்கலாம். தமிழ்நாட்டுல எந்த குக்கிராமத்துக்கு போனாலும் விஜய் பதவி பிரமாணம் விஜய் விஜய் சொல்லிட்டு உயிரை விடுறாங்க. எம்ஜிஆருக்கு அடுத்து இவர் பெருசா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு உண்மையிலே எச்.ஏ. சந்திரசேகர்லாம் கொடுத்து வச்சுவாங்க. அவர் நினைச்சிருப்பாரா நம்ம பையன் சிஎம் ஆவார்ன்ட்டு? உண்மையிலே காடு கிஃப்ட் தான். இவரு எப்படி இப்போ மு.க. ஸ்டாலின் ஆர்.என். ரவி விரல விட்டு ஆட்டிட்டாரு, இவரால பண்ண முடியுமா? பட் இனிமே அரசியல் விட்டு வெளியே போக முடியாது. ஒன்ஸ் வந்துட்டாரு, இனிமே சினிமா பார்க்க சான்ஸே கிடையாது. பட் அஜித் கூட நினைச்சு பார்த்துருக்காரு, நம்ம கூட நடிச்ச ஒரு சிஎம் ஆயிட்டாரு. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்ப ரீசெண்டா பரபரப்பா தமிழ்நாடு இயங்கிட்டு இருக்கு. விஜய் என்ற ஒரு மனுஷன் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே செதற விட்டுட்டு இருக்காரு. தாவைக்கா ஆட்சி அமைக்குது இன்னைக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அமைக்கலன்னா தாவைக்கால இருக்கிற கட்சிக்காரெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு வழி ஆக்கிடுவாங்க போல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தீவிரமா இருக்காங்க. இவரால நடத்த முடியுமா? ஏன்னா எல்லாருமே ஆதரவு கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வெளியேந்து கொடுக்குறோம், நாங்க டிஎம்கே போட்டு, இப்ப டிஎம்கே கூட அலையன்ஸ் பார்ட்டி இருக்கு. ஸோ டிஎம்கே விட்டுட்டு இவர் விஜய் போயிருக்காரு. பட் அது எனக்கு என்னவோ துரந்திர படத்துல ஸ்பை மாதிரி தான் இருக்கும். இவர் என்ன பண்ணாலும் அது கண்டிப்பா அங்க போயிடும். ஸோ இவரால் நடத்த முடியுமா சின்ன டவுட். பட் என்னன்னா கெசட்ல ஏறிடும். ஸோ இந்த சோ எலெக்ஷன்ல விஜய் வின் பண்ணி சிஎம் ஆயிருக்காரு. பட் அது எத்தனை நாள் போகுன்றது ஒரு கொஸ்டின் மார்க். ஆனா எனக்கு என்ன தெரியுமா, ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் போகணும் ஆசைப்படுவாங்க. ஆனா காலேஜ் போகும்போது ஸ்கூலே பெட்டர் லைஃப் தெரியும். இவர் சினிமால இருந்துட்டு சிஎம் அரசியலுக்கு வரலான்னு. இப்ப நிறைய பேர் சினிமா நடிக்க அரசியல் போயிட்டு யாரும் பெருசா ஷைன் ஆகல. கொஞ்சம் டென்ஷனான ஜாப் தானே அது, எல்லாரையும் சமாளிக்கணும். குக்கிராமத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இவர் பேர் தான் அடிப்படும். சோ இவர் போனதுனால நம்மளுக்கு சினிமா லைஃபே பெட்டரா இருக்கும் தோணும்னு நினைக்கிறேன், என்னோட கணிப்பு பிரகாரம். ஏன்னா இந்த ஒரு 5 நாள் அலைச்சல் இருக்குல்ல, அவர் வின் பண்ணப்ப கூட இவ்வளவு கஷ்டப்பட்டு மாட்டாரு. இப்போ ஒரு 5 நாள் வருமா வராதா அது ரொம்ப கஷ்டம் தான். அதுவும் இவங்கெல்லாம் பலந்துன்னு பெரிய பெரிய இவர்கிட்ட எதிர்க்க இருக்கவங்க எல்லாம் பெரிய எது சொல்றது, ஒரு ஜூக்குள்ள போயிட்டு ஒரு சிங்கம் புலி சிங்கம் இருக்கிற இடத்துல ஒரு பறவை போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. சார், இப்ப முதல் முறை தேர்தலை போட்டிட்டு இப்ப ஸ்டாலின் சிஎம் அவர்களே அவரோட தொகுதியிலே தோக்கடிச்சு இப்ப அவரே சட்டசபைக்குள்ள வர விடாத மாதிரி ஆக்கிட்டாங்க இந்த டிவிகே பிளஸ் இந்த விஜயோட தலைமையில. இது எப்படி பாக்குறீங்க? அது ஒரு ரெக்கார்டு தான். ஏன்னா மு.க. ஸ்டாலின் தோப்பாருக்கான யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இவர் அவரும் மு.க. ஸ்டாலின் தோக்க வச்சவரும் பெருசா ஒரு லைம்லைட் இல்லாத ஆளுதான். அது எதிர்பார்க்கல, அது ரொம்ப கஷ்டம் தான். பட் அவங்க பையன் உதயநிதி ஸ்டாலின் இருக்காருல்ல, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. பட் எனக்கு என்னன்னா, விஜய் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் புதுசு வேற. இவங்க கொடுக்குற குறைச்சல் அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியல. அது பார்க்கணும் கொஞ்சம் ஆசையா இருக்கு. ஆக்சுவலி 2012 விஜயகாந்தும் ஜெயலலிதா முட்டிக்கிட்டாங்க தெரியுமா, அது திருப்பி நடக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப அவர் 108 இடத்துல ஜெயிச்சிட்டாரு. பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு முதல் தடவை காங்கிரஸ் டிஎம்கேல பிரிச்சுட்டு வந்தாங்க. வரும்போது அவங்க பண்ணது ஒரு தந்திரமான ஒரு சாதுரியன்னு சொல்லலாமா, இல்லாட்டி ஒரு துரோகம்னு சொல்லலாமா? அரசியல் என்னங்க, எல்லாமே துரோகம் தானுங்க எல்லாருக்கு. அவங்களுக்கு என்ன கவுண்டிங் தானுங்க, சீட்டு பணம் ரெண்டு தானே அவங்களுக்கு. என்ன இதுல யாருக்கும் ஃபெய்த்தா இருக்கணும் அவசியம் கிடையாது. எவன் கால எவன் வாரணும்ன்றது. பட் அவங்க இதை விட்ட வேற சான்ஸ் கிடைக்காது. பட் நீங்க எலெக்ஷன் பிஃபோர விஜய் கிட்ட போயிருந்தானா ஒரு நிறைய சீட்டு கிடைச்சிருக்கும். பட் இவர் இப்ப இப்படி வருவான்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, இப்ப எலெக்ஷன் முன்னாடியே காங்கிரஸ் விஜய் கூட இருந்தாங்கன்னா இப்ப அவங்க 5 சீட்டு மேல மேபி ஒரு 20 சீட்டு வந்திருக்கலாம். மேபி ஒரு 40 சீட்ல நின்றுதான் ஒரு 20-30 சீட்டு வந்திருக்கலாம். கொஞ்சம் ஸ்வீப் பண்ணிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்காது. 2 சீட்டா. பட் எனக்கு என்னன்னா, இப்போ 5 கட்சி கூட்டணியில தான் நடக்குது. 5 பேர், ஒருத்தர் கம்யூனிஸ்ட், ஒருத்தர் இவர், அதெல்லாம் அவங்க மைண்ட் செட் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுவாரான்னு தெரியல. சிபிஐ சிபிஎம் இவங்கெல்லாம் அவங்க இவர் டிஎம்கே விட்டு வெளியே வந்தாங்க. அவங்கள வெளியே வந்தோடனே அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி ஸ்டாலின் அவர் சொன்னீங்களா இது ஒரு விஷயம். போயிட்டு அவங்க கிட்டே போயிட்டு நாங்க அங்க போட்டோமான்னு கேக்குறாங்க. ஒரு ஆப்போசிட் பார்ட்டி அவங்க கிட்ட பர்மிஷன் கிட்ட இங்க வருது. இது எந்த அளவுக்கு எப்படி இருக்க முடியும்? இது ஒரு ஜெனரலா இருக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு இவர் மொத்தமா கழிச்சிட்டு புதுசா சந்திக்கலாம்னா பயங்கர ஸ்வீப் பண்ணலாம். பட் ஏன்னா இவர் பேரை இவரே கெடுத்துக்கிற மாதிரி ஆயிடும். இல்ல, எனக்கு தெரிஞ்சு இப்ப மறுபடியும் இப்ப ரீ எலெக்ஷன் சப்போஸ் இப்ப வச்சாங்கன்னா டிஎம்கே அதுக்கு ரெடியா இல்ல. ஏன்னா இப்ப ஒரு எலெக்ஷன் அது இவரே மொத்தத்தை ராஜினாமா பண்ணிட்டா வச்சுதான் ஆகணும். 4000 கோடி கிட்ட செலவு பண்றாங்க ஒரு எலெக்ஷனுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கட்சி. அதிமுகவும் அந்த அளவுக்கு செலவு பண்ற மாதிரி இல்ல. மறுபடியும் ரீ எலெக்ஷன் வச்சா இவரு விஜய்க்கு இப்ப 108க்கு பதிலா 180 சீட் வருவாருன்ற மாதிரி மக்கள் பேசிக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன? இது டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிதானே வந்தாரு, மைனாரிட்டில வந்தாரு. அப்புறமா பிரச்சனை வந்த உடனே திருப்பி ரீ எலெக்ஷன் பண்ண உடனே 67 வந்துட்டாருல.
மேபி வரலாம். ஏன்னா எல்லாருமே வந்து இப்ப இவர் பேர் வந்து குக்கிராம வைத்து போயிடுச்சுங்க. இவர் என்ன பண்ணாலும் இவரோட எல்லாமே லைம் லைட்ல வந்திருக்கு. நம்ம சிட்டியோட பாத்தீங்கன்னா ஊர் பக்கம்லாம் எப்போ பதவி பிரமாணம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி எனக்கு குடைச்சல் தராங்க, கொஞ்சம் ரொம்ப டிராமா கொஞ்சம் ஆக்டிங் பண்ணா வேலை முடிஞ்சுது. மொத்தம் எனக்கு தெரிஞ்சு 234 வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கு. இப்ப இவரு விஜய் சிஎம் பதவி பிரமாணம் பண்றதுக்கு இப்ப 4 நாளா 3 நாளா வந்து அலக்கழிச்சாங்க. அதுல ஆளுநர் தான் மெயின் காரணம்னு சொல்றாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆளுநர் யாருன்னே தெரியாம இருந்தது. இப்ப 3 நாள் தான் அவர் பேரு தெரியும். அவர் ஆளுநர் இருக்காரா இல்லையா சின்ன டவுட் வந்துட்டு எனக்கு. யாருக்குமே தெரியல. ஆளுநர் பேச மறந்துடுச்சு. ஒரு 4 நாளா தான் ஆளுநரோட பேரு ஞாபகம் எல்லாம் வருது. பட் நம்ம இருக்கிறது காமிக்கிறதுக்கு இப்படி பண்ணாரான்னு தெரியல. அது முன்னாடிலாம் வந்து கவர்னர் வந்து ரூலிங் பார்ட்டிக்கு கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணுவாங்க. இப்ப ரீசெண்டா தான் கவர்னர் வந்து ஓவர் பிளே பண்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்ப பேக்ரவுண்ட் வந்து பிஜேபி வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க ரூலிங் பார்ட்டில சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு கோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கும் போது நீங்க கிளைம் பண்ணி வாங்கலாம். பட் நீங்க அந்த அளவுக்கு பொட்டன்ஷியலா இருக்கணும்ல, ஸ்பான்டினியஸா பேசணும் அந்த மாதிரி. இப்ப விசிகே வந்து 2 சீட்டுன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. இப்ப அந்த 2 சீட்டு தான் 2 நாளா தமிழக அதாங்க பெரிய மலையா இருக்கிறது பிரச்சனை, உளியா இருக்கிறது பெட்டர். நீங்க 2 சீட் வந்து பயங்கர வெயிட்டேஜ் இருக்கு. ஏதோ ஒரு படத்துல சுயேட்சை எம்எல்ஏ படத்துல ஒரு சத்யராஜ் வந்து ஒரு சீட் வச்சு சிஎம் போஸ்ட் கேட்பாரு. உண்மையில அதே மாதிரிதான் நடந்திருக்கு இன்னைக்கு. பட் அவர் இதை கேட்கலன்னு சொல்லியிருக்காரு. பட் இவர் நாளைக்கு என்ன மாதிரி பண்ண போறாங்க, இது துணை முதல்வர் அப்படி இப்படி சொல்லியிருக்காங்க. மீடியால வந்து டெய்லி அவர் கேட்கிறாரு இவர் கேட்கிறாரு, ஒரு அத்தட்டிக்கா ஒரு மெசேஜ் வரல. நிபந்தனையற்ற ஒரு நிபந்தனையற்ற இது கேட்கலாம், சும்மா இதுதான். அதெல்லாம் அரசியல வந்து இது செய்யன்னா செய்யாதன்னு அர்த்தம். எல்லாமே கோர்ட். துணை முதல்வர் இந்த பதவிங்க அதெல்லாம் வந்து வன்னி அரசு வந்து தெரியாம வந்து போட்டுட்டாரு. அது எப்படி தெரியாம போட முடியும்? அவர் அரசியல பெரிய ஆள் அவரு. அத சும்மாங்க. அது ஏன் சார் இவ்வளவு டிராக் பண்ணி வந்தாங்க? அவங்க நினைச்சிருந்தா உடனே ஆதரவு இருக்கு, ஆதரவு இல்ல. ஆமாங்க, அது ஆக்சுவலி வந்து அந்த மாதிரி உன்னால முடியும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். நாங்க 4 மணிக்கு சொல்றோம், நாளைக்கு சொல்றோம், இப்படி சொல்றோம், அப்படி சொல்றோம், கம்யூனிஸ்ட பார்த்து சொல்றோம். அது ரொம்ப அலக்கழிச்சா. இது வந்து விஜய்க்கு பயங்கர பிளஸ்ஸா இருந்திருக்கும். அதான் அது என்ன காரணமா இருக்கும் அந்த டிராக் பண்றதுக்கான ஒரு ரீசன் என்ன? அதான் ஸ்டாலின் கிட்ட ஏதாவது அப்ரூவல் வரதுக்கோசம் வெயிட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வந்து இவங்க கிட்ட போனா நம்ம ஓட்டு ஏதாவது நம்மளுடைய ஓட் பேங்க் இருக்குல்ல, அது ஏதாவது கிரைஸ் ஆயிடுமான்னு பாக்கலாம். இல்லைன்னா ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சி போகும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய வெயிட்டேஜ் அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி நம்மளுக்கு காணாம போயிட்டோம்னா என்ன பண்ணணும் சொல்லிட்டு யோசிக்கலாம். ஏன்னா நம்ம பப்ளிக்கா யோசிக்கிறது கட்சி சார்பா, ஏன்னா அவங்க அத்தனை மைலேஜ். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, இன்னும் டிராக் பண்ண அவங்க பயம் அதிகமாகும். அப்ப நம்ம வந்து இப்ப சப்போஸ் குதிரை பேரம் அந்த அமௌண்ட் அதெல்லாம் வந்து இன்னும் அதிகமா ஏதோ அமமுகல வந்து ஏதோ குதிரை பேரம் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்து கண்டிப்பா நடக்கும். இப்ப ஏடிஎம்ல ரீமா ரோசா அந்த லாட்டரி சீட்டு விற்கிறவங்க வைஃப் ஆதிவாசியோட மாமியார் அவங்க இருக்காங்க. அவங்க ஏதோ பெரிய லெவல்ல பைக் பண்றதா ஸ்கோர் பண்ண, அவங்க ஏதோ பிஹைண்ட் தி ஸ்கிரீன் ஏதோ பெரிய ஒர்க் பண்றதா வந்து பேச்சு அடிபடுது. அந்த மாதிரி இருக்கலாம். இப்ப ஐயுஎம்எல்ன்ற ஒரு கட்சி, ஆமா, அவங்க ஏதோ அவங்க நினைச்சு அவங்களும் நேத்தே கொடுத்துருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, அதான் சார் இப்போ டிஎம்கே கூட அலையன்ஸ் இருக்காங்கல்ல, டிஎம்கே எடுத்துட்டு விஜய் இருக்கிறா, அவ்வளவுதான். மத்த எல்லாமே வந்துருச்சு இல்ல. இது என்ன மாதிரி அலையன்ஸ் தெரியல நாளைக்கு. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க டிஎம்கே கூட இருப்போம், இவங்க கூட இருப்போம். அது எப்படி முடியும்? அவர் எதிர்கட்சியா இருக்கும் போது நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா? ஏன்னா இவங்க இல்லாம இவர் ரூலிங் பண்ண முடியாது இல்ல. ஏன்னா எது பண்ணாலும் தப்பாயிடுங்க. உங்களால எதுவுமே கரெக்டா செய்ய முடியும். ரெண்டாவது இவர் கொடுத்த மேனிபெஸ்டோல எதுவுமே சரி பண்ண முடியாது. 6 கேஸ் 2500 ரூபாய் அதெல்லாம் கொடுக்க முடியும்ன்றீங்க. இவங்க என்ன பண்ண போறாங்க தெரியல. நேத்துல இருந்தே ஏதோ ஒரு கட்ட பஞ்சாயத்துல ஓடுதுன்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் விஜய் இனிமே தான் கேம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல. ஓகே, இப்ப சிஎம் ஸ்டாலினுக்கு வந்து இப்ப இந்த விஷயம் இவங்க கூட்டணியில இருக்கவங்க இவருக்கு டிவிகேக்கு வந்து போயிருக்காங்க, ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்ப இது வந்து அவருக்கு எப்படி பிளஸ் எவ்வளவு மைனஸா இருக்கும்? ஏங்க அவர் தாங்க சொல்றாங்க மத்த கட்சிக்காரலாம் நாங்க திமுக கிட்ட பர்மிஷன் கேட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு ஒன்றும் பெரிய இப்ப இங்க நடக்கிறது எல்லாம் இன்ச்சு பை இன்ச்சு அவருக்கு தெரியுங்க. ஏதாவது துரேந்திர படத்துல ஸ்பை மாதிரிங்க அம்சா கேரக்டர். இப்ப இவரோட ஆட்சிக்கு வந்து உத்தரவாதம் இருக்குங்களா? எப்ப வேணா இவங்க வந்து கலந்துட்டு போலாம்? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டங்க. இவர் இப்போ சப்போஸ் வந்து பட்ஜெட் இது பண்ணணும்ல, இல்லைன்னா இப்போ மழை காலம் அதெல்லாம் வருது இல்ல, இவங்களால பதில். ஏன்னா இவங்க பிரஸ் மீட் கொடுத்து யாருமே பார்த்தது இல்லைல்ல. ஸோ இவர் பிரஸ் மீட் கொடுத்தா என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு கியூரியாசிட்டி வர இருக்கு. விஜய் இதற்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தது கிடையாது, எந்த ஸ்பீச் ஸ்பான்டினியஸா எதுவும் வந்தது கிடையாது. ஸோ இவர் என்ன பண்ண போறாரு? இப்போ நம்ம வந்து முக ஸ்டாலினோ எடப்பாடியோ ஜெயலலிதாவோ கலைஞர் பேசும்போது அது ஒரு இது இருக்கும்ல, ஒரு ஆளுமை இருக்கும். அது இவர்கிட்ட மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் சினிமா கவர்ச்சின்றது அது ஏன்னா உங்களால வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி தர முடியாது. இப்போ நீங்க கேட்குற கேள்விக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து பேச முடியுமா? ஸோ அந்த மாதிரி டைம்ல பெரிய ஆளுங்க கேள்வி கேட்கும்போது அதுக்கு ஏற்ற பதில் சொல்லணும்ல, இல்லைன்னா ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடும். ஸோ இனிமே தான் கேம் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் நவ் சொல்லுவாங்க கேம். ஓகே, இப்போ இந்த விஜய்க்கு மாபெரும் இப்போ அலை வீசுறது காரணம் வந்து அவருக்கு வந்து 2-3 விஷயங்கள் இருக்கு.
இன்னும் அவர் வந்து மீடியா வந்து மீடியா வந்து பெருசா சந்திக்கவே இல்லை. அவர் ஸ்ட்ராட்டஜியா அடுத்து பாத்தீங்கன்னா வந்து லிமிட்டா வந்து பேசினாரு. அடுத்து குழந்தைகளை வந்து டார்கெட் வச்சு இது பண்ணாங்க. மிச்சபடி வந்து தைரியமா கான்பிடென்ட்டா ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து இப்போ லாஸ்ட் வீடியோ வரைக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பிளான் பண்ணி வந்து சொன்ன விஷயத்தை வந்து கரெக்டா ரிப்பீட் பண்ணிருக்காரு. சிக்னேச்சர் மாதிரி. பட் அவருக்கு ஃபேன் ஃபாலோவிங் ஜாஸ்திங்க. ஊர் பக்கம் சைக்காலஜிக்கலா வந்து அடிச்சிருக்காரு. அவருக்கு ரெண்டாவது வந்து இது இன்ஃப்ளூயன்சர் மாதிரி அவர்கிட்ட ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஃபோரம் இருக்குல்ல, அது மூலியமா ப்ரோமோட் பண்ணி யாரு கவுண்டர் கொடுத்தாலும் அசிங்கமா திட்டுறாங்க. ஆமா, மீதி டீம்ல காசு கொடுத்து வச்சிருக்காங்க ஐடி டீம். இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐடி விங்க வந்து காசு இல்ல, பப்ளிக் நார்மல். அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. காசு கொடுக்காம ஜெயிச்சிருக்காரு. ரெண்டாவது விஜய் பத்தி ஏதாவது சொன்னா கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறாங்க. இவருக்கு எனக்கு இவர் ஒரு புண்ணியம் செஞ்சிருக்காரா என்னவோ தெரியல. உண்மையிலே இவரே நினைச்சு பார்த்திருக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு இவரே ரூலிங் வருவான்னு நினைச்சு சத்தியமா நினைச்சு பார்த்துருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 தான் வருவோன்னு பார்த்திருப்பாரு. பட் எதிர்பார்க்காத அளவு இவர் எப்படி ரிசல்ட் வந்திருக்கு 5 நாள் இருக்குல்ல, எப்படி தூங்குனாருன்னு தெரியும். ஐயோ சத்தியமா இப்போ நார்மல் பப்ளிக்கா நம்மளுக்கே இவர் எப்படா பதவி பிரபலம் ஒரு இது இருக்குல்ல, அவர் எப்படி நம்மளுக்கு இவ்வளவு வந்திருக்கா. ஜெயிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா 40,000-50,000 ஓட்டுல, தோத்தது பாத்தீங்கன்னா 100-200 அந்த மாதிரி தான். அதான் இவர் தோத்தது ஒரு 10 இடம்லாம் வந்து ஒரு சில 15 இடம் 100-200 போட்டுருக்கு. பட் அதெல்லாம் வந்திருந்தா இவ்வளவு தேவையே இல்லை. ஒரு 5 வருஷம் வந்து பண்ணிருக்கலாம். பட் உள்ள அரசியலுக்குள்ள வந்தாச்சு, சிங்கத்துக்குள்ள வந்தாச்சு. இனிமே சிங்கம் இவங்களை கடிக்குமா இல்ல இவரு சிங்கத்தை கடிப்பாரான்னு பாக்கணும். இப்ப அவரு வந்து டிஎம்கே வந்து எதிர்கட்சியா வந்து உட்காருவாங்க. இப்ப வந்து ஸ்டாலின் மட்டும் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருந்தாங்கன்னா இப்ப அவரே வந்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களே அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும். அது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ உதய ஸ்டாலினும் விஜயும் நேருக்கு நேரம் பண்ணும்போது அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும். அது நல்லா இருக்கும்ல பார்க்கும்போது. சரி, அவங்க கட்சியில சேகர் பாபுலாம் இருக்காருங்க. ஜெயலலிதா பேர்லயே சேகர் பாபுலாம் ஒரு மாதிரி இதுதானே, அவரு கொஞ்சம் அந்த இடத்தையே வந்து சண்டை போடுற மாதிரி வச்சிருப்பாரு. விஜய் அவங்களோட பிளான் என்ன? இப்ப முதலமைச்சர் ஆன அப்புறம் அவர் வந்து எந்த மாதிரி திட்டங்களும் திரிஷாக்கு என்ன போஸ்ட் தர போறாருன்னு தெரியல. திரிஷாக்கு என்ன போஸ்ட் தர போறதா $1,000,000 கொஸ்டின் இருக்கு. ஜெயிச்ச பிறகு எலெக்ஷன் ரிசல்ட் போய் திரிஷா அவங்க வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க அன்னைக்கு. இப்ப திரிஷா வந்து அரசியல் ரீதியாவோ இல்ல அடிக்கடி சந்திச்சாலோ இவருக்கு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகுமா? பட் இனிமே டேமேஜ் பண்றதுக்கு ஒண்ணு இல்லை. ஏன்னா இது முன்னாடியே தெரிஞ்சது ஓட்டு போட்டாங்க. அதனால இனிமேலாம் டேமேஜ். அதாவது அங்க பொதுவா வந்து ஒரு வாட்டி சொன்னாதாங்க காசிப், 2-3 வாட்டி சேர்த்தா அது உண்மை. அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. திரிஷாக்கும் இனிமே படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து துணை முதல்வர் ஆக்கலாம், இல்ல திருச்சியில வந்து பை எலெக்ஷன் நடக்கலாம், இல்லைன்னா மேயர் போஸ்ட் வருது இல்ல, மேயர் கவுன்சில் எலெக்ஷன் வரும்ல, சோ அதுக்கு நிக்க வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சென்னை மேயரா இவங்க வருவான்னு எதிர்பார்க்கிறேன். ஓகே, இப்ப உதயநிதி அவர் வந்து எப்படி ஆப்போசிட்டா வந்து விஜய்க்கு வந்து அவர் தான் இப்ப எதிர்கட்சியில வந்து வரப்போறாரு. இவங்க 2 பேர் கேள்வி கேட்டு பதில் சொன்னா அது என்ன மாதிரி இருக்கும்னு தெரியல. ஓகே, இப்ப நாளைக்கு இப்ப போஸ்டிங் ஆனா எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேல வந்துங்க தலை முடியில இருந்து நகை வரைக்கும் அரசியல் பிளட்டுங்க. இவர் எப்படி சமாளிக்க போறாரு அது எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கு. பட் நடக்காது சொல்லி அவருக்கு எல்லாமே நடந்திருக்குல்ல, சோ இதுவும் நடக்கும் நம்பிக்கை. இந்த சைட்ல இந்த அதிமுக வந்து ஒரு பெரிய இதுவா வரமாட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனா அதிமுகவும் கொஞ்சம் லைட்டா ஸ்கோர் பண்ணாங்க அந்த ஓட்டுல. இப்ப அவங்க வந்து ஏதோ அவங்க ரூலிங் வர மாதிரி ஏதோ பிளான் இருந்தது, ஏதோ அவங்க கட்சியில ஏதோ பிரிக்க போறதா பிளான் வருது. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து கட்சியை வந்து பிரிச்சு ஆல்ரெடி சசிகலா பிரிச்சுட்டாங்க, இவரு டிடி தினகரன் பிரிச்சுட்டாரு. இப்ப இன்னொரு குரூப் வந்து 32 பேர் 33 எம்எல்ஏ வந்து பிரிச்சு விஜய் கட்சி கூட சேர போறாங்க. நான் தமிழர் காணாம போயிட்டாங்க. இப்போ ஏடிஎம்கே எனக்கு தெரிஞ்சு இனிமே ஃபியூச்சர்ல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வருமான்னு தெரியல, எப்படி இருக்க போகுது. ஏன்னா இனிமேலாம் வந்து ஜெயலலிதா மாதிரி சிங்கிளா வர முடியுமான்னு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 சீட் 40 சீட்ல நின்றுடுவாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேலாம் 100 சீட்டு வடிக்கிறதுலாம் சான்ஸே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அடுத்து டிஎம்கே ஆப்போசிட் விஜய் நல்லா பண்ணா விஜய் வரலாம், இல்ல நாளைக்கு யாராவது ரஜினி கமல் எல்லாருமே பின்னாடி போயிட்டாங்க. ஒரு சிங்கம் மாதிரி விஜய் வந்து ஜெயிச்சிருக்காரு. இப்ப இந்த விஷயம் பார்க்கும்போது ரஜினி நினைச்சிருப்பாரு ஒருவேளை நம்ம மேபி கிடைச்சிருக்கலாம். பட் அதான் சொன்னேன், ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் போனா ஸ்கூலே பட் அவருக்கு வந்து நிம்மதி. இப்போ ஒரு மனுஷனுக்கு என்னதுங்க, வீட்டுல படுத்தா தூக்கம் வரணும் அவருக்கு, அதனால அரசியல் போனா தூக்கம் வராதுன்னு சொல்லிட்டு கூட இருந்திருக்கலாம். பட் இவர் அடுத்து இப்போ அரசியலும் சிஎம் அந்த அசம்பிளியில ஸ்கோர் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் தோணும் ஐயோ நம்மளும் இது பண்ணிருக்கலாம். எனக்கு என்னன்னா கமலுக்கு இல்லாத கிரேசி இவருக்கு இவ்வளவு வந்திருக்குன்னா பெரிய விஷயம். ஏன்னா கமல்லாம் எல்லா கண்டென்ட்டும் நாலேஜ் இருக்கு, இவர் பேசாமையே இவ்வளவு வந்துட்டாரு. இல்ல பேசிருந்தா நல்லா வந்திருப்பாரு. அவரே வந்து பெர்சன்டேஜ் போன வருஷம் ரொம்ப வாங்கல அவர் லாஸ்ட் அரசியல்ல. இவர் பாத்தீங்கன்னா எனக்கு கரெக்டான பீரியட் நினைக்கிறேங்க. இது இவர் நடிச்சிருந்தா 2021 வந்திருக்கலாம், அந்த டைம் கொரோனா டைம். பட் அவருக்கு எல்லாமே கைகூடி வந்திருக்கு. சில விஷயம் சொல்லுவாங்களே, எல்லாமே உனக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. இது கரெக்டான டைம் தான் நினைக்கிறேன். இவர் இன்னொரு 5 வருஷம் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னொரு 5 படம் நடிச்சிருக்கணும். நடிச்சாதான் இப்ப யங்ஸ்டர்ஸ் வர இன்னும் ஓட்டர் பெர்சன்டேஜ் வந்து அதிகமாயிருக்கும். ஆயிருக்கும். நீங்க அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கு, அதெல்லாம் முடியாது.
பட் அதான் சொல்றேன், எந்த பிரச்சாரத்துக்கு போல, மிஞ்சி போனா ஒரு 10-15 வேர்வே சிந்தல. எல்லாருக்கும் என்ன தெரியுமா காண்டு, இவரு ரொம்ப கஷ்டப்படுறதே இல்லை இவருக்கு. ஏன்னா அவன் வந்து ஒரு கவுன்சிலர் சீட்டு வாங்குறதுக்கு ஊரெல்லாம் சுத்தணும். இவரு எம்ஜிஆர் கூட படுத்துட்டு ஜெயிச்சாருன்னு சொல்லி ஒரு கதை இருக்கும். பட் இவர் வந்து பிரச்சாரத்துக்கு போகாம எந்த கஷ்டப்படாம மீடியா, அந்த சோசியல் மீடியா டூலை வச்சுக்கிட்டே வந்துட்டாரு. பட் தமிழ்நாட்டுல எந்த குக்கிராம போனாலும் விஜய் பதவி பிரமாணம், விஜய் விஜய் சொல்லிட்டு உயிரை விடுறாங்க. எம்ஜிஆருக்கு அடுத்து இவர் பெருசா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா, எம்ஜிஆரோட கிட்டத்தட்ட தொட்டுட்டாரு. நேஷனல் மீடியா பட் எம்ஜிஆர் கூட 20 வருஷம் முன்னாடி கஷ்டப்பட்டு இருந்தாரு. ஆமா, பேசிக்கா இதெல்லாம் அரசியல் வந்து ஆனா 2026ல ஒருத்தர் சினிமா வச்சு பெரிய ஆள வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா அவரு சினிமால கிளாமர் அது இதெல்லாம் இருக்கு, அரசியல் வேற சினிமா வேற. அதே மீறி ஜனங்க ஓட்டு போட்டிருக்காங்க. அவருக்கு ரெண்டாவது ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகம், பெண்கள் எல்லாம். பொதுவா வந்து ஃபீமேல் ஆடியன்ஸ் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க வின் பண்றது சோர்சஸ் நிறைய. இப்ப ஸ்டாலின் சொல்லியிருக்காரு 6 மாசம் வரைக்கும் நாங்க டிவிக்கு பெரிய அளவு பிரச்சனை கொடுக்க மாட்டோம். அப்புறம் என்ன நடக்கலாம்? ஆக்சுவலி கொடுக்க மாட்டாருன்னா கொடுப்பான்னு அர்த்தங்க. அவர்லாம் ஏங்க அவருக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லைங்க. ஏதாவது அவங்க சப்போர்ட் இருக்காங்களா, அவங்க டீம் இருக்குல்ல, அலையன்ஸ் பார்ட்டி இருக்குல்ல, அவங்களே கொடுத்தாலே போதும். நீங்க கம்யூனிஸ்ட் எதிர்த்துலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களாம் ரோட்ல எடுத்து போராட்டம் பண்ணாங்கன்னா இவரால என்ன பண்ண முடியும்? ஏன்னா அலையன்ஸ் அவங்களை எதிர்க்கவும் முடியாது இல்ல. அதான் இப்ப என்ன இது பண்ணாலும் இவங்களோட ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க வந்து விஜய் மேல ஒரு சின்ன எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. பனையூர்ல எல்லாம் போயிட்டு நைட்டு டே தங்கிட்டு மழையில நினைச்சுக்கிட்டு ஒரு உண்மையிலே எச்.ஏ. சந்திரசேகர்லாம் கொடுத்து வச்சுவாளுங்க. அவர் நினைச்சிருப்பாரா நம்ம பையன் சீமா வருன்ட்டு? உண்மையிலே காடு கிஃப்ட் தான். 3 பேரும் வந்து தான் சொல்றேன், உண்மையிலே பெரிய விஷயம் தான். இவரு எப்படி இப்போ மு.க. ஸ்டாலின் ஆர்.என். ரவி விரல விட்டு ஆட்டிட்டாரு, இவரால பண்ண முடியுமா? எனக்கு அது இப்ப டிவிக்கோட அந்த மேனிஃபெஸ்டோ ஒண்ணு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்னருக்கு ஆப்போசிட்டா ஒரு சில வேர்டிங்ஸ் இருக்கு. அதனால மேபி கூட இவர் வந்து அவருக்கு தமிழ் படிக்க தெரியுமா? சத்தியமா சொல்றேன், தமிழ்நாடுக்கு கவர்னர் இருக்காரா இல்லையாம தெரியாம இருந்துட்டு ஒரு வருஷம் ஆயிருக்கும்லங்க. ஒரு வருஷம் இப்பதான் ஒரு 3 நாளா தான் லைம் லைட்ல இருக்காரு அவரு. பாக்கலாம், கவர்னர் பத்தி எழுதியிருக்கான். ஏதோ சொல்லுவாங்க, கலைஞர் வந்து ஆட்டுக்கு தாடி எதுக்கு கவர்னருக்கு, அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்க. ஆட்டுக்கு தாடி எதுக்கு. பட் எனக்கு முன்னாடிதான் கவர்னருக்கு எதுவுமே ரோல் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா கவர்னர், ஸ்டேட்டோட கவர்னர் இல்லாம எதுவுமே பண்ண முடியாத தோணுது. இப்போ எல்லாருக்கும் ஒரு செக் வைக்கிறான். இதெல்லாம் வந்து ஒரு ஜெயலலிதா கலைஞர் கூப்பிட்டு செஞ்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கலாம். ஒரு வாட்டி ஒரு 91 to 96ல வந்து இவர் சேஷன் இருந்தார்ல, டிஎம் சேஷன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஜெயலலிதா கொஞ்சம் குறைச்சல் கொடுத்த மாதிரி எனக்கு நினைவு தெரிஞ்சு அப்படி இருக்கும். விஜய் வந்து சிஎம் ஆயிட்டாரு, கிட்டத்தட்ட 99% சிஎம் ஆயிட்டாரு. இப்ப 75 வருஷ கட்சி ஒண்ணு, 50 வருஷ கட்சி ஒண்ணு, சத்தியமா தனியாளா சுத்தி நிக்கிறவங்க எல்லாமே சின்ன ஒரு தப்பு பண்ணாலும் வந்து பெரிய லெவல்ல சின்ன தப்பா நினைச்சாலே உங்க மீடியால கண்டுபிடிச்சிருவாங்க. ஸ்கேன் எடுத்து, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து. ரொம்ப கஷ்டம் தான். எல்லா மீடியாவும் ஆப்போசிட்டுங்க. நேற்று சோசியல் மீடியால இண்டிபெண்டா பேசுவாங்களே, செந்தில், ஜேம்ஸ் வசந்த், அப்புறம் இந்த கோடாங்கி, வாட் எவர், எல்லாருமே விஜய் மேல அவ்வளவு தாண்டா இருக்காங்க. இவன் எப்படி வந்தாங்க, எப்படி வந்தாரு, அதுதான் ஒண்ணுமே புரியல. ரொம்ப மானிட்டர் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி மானிட்டர் பண்ணி நம்ம கூட அலையன்ஸ் பார்ட்டி இந்த மாதிரி இருந்தா அவர் எப்படி பண்ணுவாரு? ஏதோ சொல்லுவாங்கல்ல, தீப்பத்து நடுல ஒரு பூ இருந்தா அது இதாகும், அதே மீறி வரணும். பட் இது ஆரம்பத்துல இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பார்த்துட்டான்னா இவ்வளவு பார்த்துட்டோம், இதுக்கு மேல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் வந்துடும் நினைக்கிறேன். பட் இனிமே அரசியல் விட்டு வெளியே போக முடியாது. ஒன்ஸ் வந்துட்டாரு, இனிமே சினிமா பார்க்க சான்ஸே கிடையாது. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, இப்ப இவர் வந்துட்டாரு, இவர் வந்து கரெக்டா ஆட்சி வந்து பண்ணாருன்னா ஒரு 20 வருஷத்துக்கு இவர் யாராலையுமே அசைக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இருக்கலாம். ஏன்னா எதுவுமே சொல்ற மாதிரி நடக்கல, எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குது. ஆந்திரால சிரஞ்சீவி வேலையே வர முடியல. சிரஞ்சீவி 17% தாங்க வாங்கினாரு. அவருக்கு எவ்வளவு ஃபேன் ஃபாலோயிங் தெரியுமா? ஆந்திரா பவன் கல்யாணுக்கு எவ்வளவு ஃபேன் ஃபாலோயிங் தெரியுமா? ஆந்திரால இருக்கவங்கள இவர் எப்படி வந்தாரு, எல்லாரும் கேட்கிற கேள்வி என்னன்னா இவர் எப்படி வந்தாரு அப்படிதான் கேட்கறாங்க. இப்ப அரசியல நாட்டுக்கே முன்னுதாரணமா. இனி நாளைக்கு எல்லா ஸ்டேட்ல இருந்து ஒரு சினிமா ஸ்டார் வருவாங்க. இவர் ஒரு என்ன சொல்ல, ஒரு பெஞ்ச் மார்க் வராங்களா? உண்மையிலே இவர் மாதிரி ஒரு சந்தோஷப்படுற கேரக்டர். ஏன்னா அவர் எப்படி இத்தனை நாளா அந்த சிஎம் போஸ்ட் கையில இருந்து கூட பதவி பிரமாணம் பண்ணாம அந்த 5 நாள் எப்படி சர்வே பண்ணாருன்னு பெரிய விஷயமா இருக்கு. அது கொஞ்சம் வெளியே சொன்னா நல்லா இருக்கும். பட் அஜித் கூட நினைச்சு பார்த்துருக்கோம், நம்ம கூட நடிச்ச ஒரு சிஎம் ஆயிட்டாரு. இப்ப இவ்வளவு சிஎம் ஆயிட்டாரு, இருந்தாலும் விஜய்க்கு கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாம இருக்குமா? பயம் இருந்தா அவருக்கு என்ன மாதிரி பயங்கள்லாம் இருக்கும்? சார் கண்டிப்பா இருக்கும். அவர் வெளியே காமிக்கலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கும். அவர் கூட இருக்கிற டீம் எல்லாம் பார்த்தா எனக்கு பெருசா சாதாரண பப்ளிக்கே வந்து ஒரு விஷயம் தெரியல. அரசியல்வாதிக்கு தெரியும்ல. ஆமா, அரசியல்வாதிக்கு அவங்க கூட இருக்கிற அந்த 108 பேர் ஜெயிச்சிருக்காங்களா, அவங்க முகத்தை பார்த்தா எதுவுமே நம்மளுக்கு நம்மளுக்கு மைண்ட் செட் வந்து டாக்டர் தான் இப்படி இருக்கணும், வக்கீல் தான் இப்படி இருக்கணும், அரசியல்வாதி ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. அவங்கள பார்த்தா ஒரு அரசியல்வாதி மாதிரி தோணலையே.
எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. இவர் மட்டும் தான் ஓரளவுக்கு பிளசண்டா இருக்காரு. ஆமா அது இது எல்லாத்தையும் உடைச்சிருக்காரு. நார்மலா ஒரு ஆட்டோ ஓட்டு பட் அசம்பிளில பார்க்கும்போது நல்லா இருக்கும் அது. ஏன்னா ஒரு ஒரு ஒண்ணுமே இல்ல, ஒரு ஒரு சாமானியன் வந்து இவ்வளவு பேரை வந்து ஒருத்தர் கூட்டு 108 பேரை ஜெயிக்க வச்சிருக்கான்னா சம்திங் மிராக்கிளுங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு உலகத்துக்கே ஒரு இதுதான். இது எனக்கு தெரிஞ்சு பாட புத்தகத்துல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஃபியூச்சர்ல ஒரு 20 வருஷம் முடியாதது எது? இப்ப சூரியவம்சி, ராஜஸ்தான் ராயல சூரியவம்சி இருந்தார்ல, அவன் எல்லா பாலும் தூக்கி அடிச்சால, எல்லாருமே வந்து என்னடா அவன் எல்லாம் வந்தவன அந்த மாதிரிதான் இப்போ. நீங்க அதோட ஒப்பிட்டு பார்த்தா சேம் டிட்டோ தான். இவர் பாருங்க, டிஎம்கேவை தோக்கடிக்க முடியுமாங்க? ஏடிஎம்கேவை தோக்கடிக்க முடியுமா? அது யாருமே கிட்ட வரல பாருங்க. 108 எங்க இருக்கு, 59 எங்க இருக்கு. இப்ப சென்னையில ஜெயிச்சவங்களே உதயநிதி, சேகர் பாபு. எனக்கு சத்தியமா சொல்றேன், சென்னை நான் டிஎம்கேவோட தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. பட் எப்படி 16 சீட்டு வந்தாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியும். அதுவும் ஜெயிச்சதெல்லாம் 30,000 40,000. எங்க தொகுதி எம்எல்ஏ வர புசி ஆனந்த் வர அவர் எங்க வீட்டு பக்கம் வரவே இல்லைங்க. அவரு பாருங்களேன், ஒரு ஆளு மேனிபெஸ்டோ ரேலி பண்ணாமே அவர் பேரு ஞாபகம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு புசி ஆனந்த், ஆதவ் கிருஷ்ணா 2 பேர் தான் எனக்கு தெரியும். ஆதவர்ஜுனா சாரி, அவர் கூட ஏதோ உயரமா இருக்கனால தெரியும், பவுன்சர் மாதிரி. வேற யாருமே தெரியாது. ராஜ்மோகன் ஒருத்தர். அதான் மத்தவங்க பேர் வந்து மெமரியில நிக்கல எனக்கு. மத்தவங்க எல்லாம் ஸ்டாலின் எதிர்த்தவரே பார்த்தா ஒரு மாதிரி தான் இருக்காரு. இவர் தான் ஸ்டாலினை தோக்கடிச்சானா யாரும் நம்ப மாட்டாங்க. கண்டிப்பா. ஆனா அவர் பாத்தீங்கன்னா முன்னாடி ஸ்டாலினோட கட்சியில ஆமா அவர்களுக்கு வேலை பார்த்திருக்கான்னு சொல்றாங்க. எனக்கு என்னவோ ஜனங்க இத்தனை பேர் ஓட்டு போட்டாங்களான்னு டவுட்டா இருக்கு. பட் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா கட்சிக்காரர்களும் சும்மா தானே இருக்காங்க. ஆனா 4ஆம் தேதி ஓட்டு எண்ணும்போது ஒரு சினிமா படத்துல பார்த்த மாதிரி இருந்தது. பெரிய பெரிய கட்சியெல்லாம் பின்னாடி போய் அப்படியே லைம் லைட் வர 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 எப்படி இருக்கும் அது. ஆனா அதுக்கு முன்னாடி ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இவர் நம்பிக்கை தானே இருந்தாரு. ரிசார்ட்ல ரூம் போறது, வாங்க நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம்ட்டு ஒரு அது தெரியல. அவருக்கு உளவுத்துறை ஏதோ சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பா பட் இந்த 2 உளவுத்துறை இவருக்கு தெரியற நம்பிக்கை இவங்க 2 கட்சிக்கு எதுக்கு தெரியாம போயிடுச்சான்னு தெரியல. ஏன்னா இவங்க கிட்ட ஏகப்பட்ட டீம் ஒர்க் இருக்குல்ல, அது எப்படி சைலண்டா விட்டுட்டாங்கன்னு தெரியல. இல்ல அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு போய் முன்னாடி கொடுக்கும்போது டிவிக்கு அவங்களோட லீடு மாதிரி வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போ எலெக்ஷன்லாம் முன்னாடியே அப்பெல்லாம் நீங்க சரியா எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க. ஆனா யாருமே வந்து இவரை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. ஆமா எடுத்துக்கல. சுந்தர் சிஏ பாத்தீங்கன்னா விஜய் பத்தில நான் பேச வேண்டியது இல்லை, அப்படியே லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாங்க. இன்னைக்கு அவரு லெப்ட் ஹேண்ட்ல எடுத்து டீல் பண்ணிட்டாரு. 108 இல்ல 122 வந்துதான் இந்த பிரச்சனை இருந்திருக்காது. பட் இந்த மாதிரி பிரச்சனை வர்றது ஒரு நல்லதுக்கு நினைச்சுக்க வேண்டியதுதான். இனிமே டிவிலையும் சோசியல் மீடியால பிரேக்கிங் நியூஸ் வந்து அதிகமா வந்துகிட்டே இருக்கும்.